ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஸ்டைலில் பிரிஞ்சி இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை இதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பிங்கிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா பிங்க் கலருக்கு வந்துருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது ரெண்டையும் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி தோல் சீவின ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது காய்கறியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து காயில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி 7 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை 2 தடவை அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே தேங்காய் பால் சேர்த்த உடனே அரிசி சேர்த்துடணும், இல்லைன்னா தெரிஞ்ச மாதிரி ஏறும். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கிளறிக்கோங்க. ரொம்ப கிளறிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்மதி ரைஸ் உடையிற சான்ஸ் இருக்குது, ஸோ லைட்டாக கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததும் குக்கர் மூடி போட்டு 1 விசிலுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியே எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 4 கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை சைடில் இருக்க கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அதையும் இந்த பேன்லேயே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பேன் வந்து ஹீட்டாக இருக்கும், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குது. சாதம் எதுவுமே குலையவே இல்லை. இப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் எப்படி ரெடி இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அரிசி நல்லா நீளமாக இருக்குது, சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் ப்ரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா உதுத்து விடுங்க அரிசி எடுத்து. இப்போது கல்யாண வீடுகளில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான பிரிஞ்சி நம்ம வீட்டிலே ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.